கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் அருகே மாமங்கலம் கிராமத்தில் சுமார் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கப்பட்ட பாலத்திற்கான கட்டுமானப் பணிகள் ஆமை வேகத்தை விட தொய்வாக நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மாமங்கலம் மற்றும் காடுவெட்டி கிராமத்தை இணைக்கும் வகையிலான இந்த செங்கால் ஓடை பாலத்தை புதுப்பிக்கும் பணி தொடங்கப்பட்டு 2 மாதங்கள் ஆன நிலையிலும் அடிப்படை பணிகள் கூட நடைபெறவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மக்களுக்கான தேவைகளை தடையின்றி நிறைவேற்ற இயலாத விடியாத திமுக அரசு ஆட்சியிலிருந்து என்ன பயன் என பொதுமக்கள் காட்டத்துடன் கேள்வி எழுப்பியுள்ளனர். தென்காசி மாவட்டம் புளியங்குடி அருகே மகன் கொலை செய்யப்பட்ட துக்கம் தாங்காமல் அவரது தாய் விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்டது அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பச்சேரி பகுதியைச் சேர்ந்த சங்கரலிங்கம் என்பவரை நிலப்பிரச்சினை தொடர்பாக அவரது உறவினர்கள் வெட்டி கொலை செய்தனர். அவரது மனைவி படுகாயமடைந்தார். இந்த நிலையில் மகன் கொலை செய்யப்பட்ட துக்கம் தாங்காமல் சங்கரலிங்கத்தின் தாயார் அழகுநாச்சி விஷமருந்தியுள்ளார். உயிருக்கு ஆபத்தான நிலையில் அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். திறனிழந்த காவல்துறை மீது பயமின்றி ஒருவர் கொலை செய்யப்பட்ட நிலையில் அதன் தொடர்ச்சியாக மேலும் ஒரு உயிர் பறிபோயிருப்பது அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் நகராட்சியில் உள்ள பல்வேறு தெருக்களிலும் முறையான வடிகால் வசதியின்றி பாதாள சாக்கடை கழிவுநீர் சாலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் தேங்கி நிற்பதால் பொதுமக்கள் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். மேலும் இந்த கழிவுநீர் குடிநீர் குழாய்களில் கலப்பதால் நோய் தொற்று அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் விடியாத ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் பட்டினம் காத்தான் கிராமத்தில் கழிவுநீர் கால்வாயில் போக்குவரத்து காவலர்கள் அணியும் சீருடை தொப்பி ஒன்று மிதந்து வந்ததால் அதிர்ச்சி ஏற்பட்டது. பழைய சோதனைச்சாவடி அருகே அமைந்துள்ள சாக்கடை கால்வாயில் கழிவுநீருடன் மழைநீரும் சேர்ந்து பெருக்கெடுத்து ஓடிவரும் நிலையில் கழிவுநீருடன் சேர்ந்து போக்குவரத்து காவலர்கள் அணியும் தொப்பியும் மிதந்து வந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த மக்கள் திறனற்ற திமுக அரசின் காவல்துறையினர் தங்களது சீருடைகளை கூட பொறுப்பாக வைத்துக் கொள்ள முடியாதா என கேள்வி எழுப்பியுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி அருகே கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது பலத்த காற்றின் காரணமாக படகு சேதமடைந்ததில் மீனவர் ஒருவர் மாயமான நிலையில் அவர் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார். உசிலங்காடு மீனவ கிராமத்தை சேர்ந்த சேவியர் மற்றும் பாஸ்கர் ஆகியோர் நாட்டுப்படகில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நிலையில் காற்று பலமாக வீசியதன் காரணமாக மீனவர்கள் தடுமாறி கடலில் விழுந்ததாக தெரிகிறது. இதில் பாஸ்கர் படுகாயமடைந்து கரை சேர்ந்த நிலையில் மற்றொரு மீனவரான சேவியர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். பல கோடி ரூபாய் கடன் பெற்று தருவதாக கூறி நிலத்தை அபகரித்த சென்னையைச் சேர்ந்த தனியார் நிதி நிறுவன ஊழியர் சிக்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் மோட்டூரைச் சேர்ந்த பழனி என்பவர் திருப்பத்தூர் மாவட்டம் சுந்தரவள்ளி பகுதியில் உள்ள தனது நிலத்தை அடமானம் வைப்பதற்காக சென்னையில் உள்ள தனியார் நிதி நிறுவனத்தை அணுகியுள்ளார். அப்போது சங்கீதா என்ற ஊழியர் பழனியை ஏமாற்றி வெறும் 35 லட்சம் மட்டுமே கொடுத்துவிட்டு சுமார் 12 கோடி மதிப்புள்ள தனது பெயரில் மாற்றி எழுதி கொடுத்துள்ளார். தொடர்ந்து வேறு இடத்தில் நிலத்தை விற்பதற்காக 1 கோடி பணமும் பெற்ற நிலையில் சங்கீதா பிடிபட்டார். திறனற்ற திமுக அரசின் காவல்துறையின் மீது சிறிதும் பயமின்றி நிதி நிறுவன மோசடிகள் அதிகரித்துள்ளதாக பலரும் குற்றம் சாட்டினர். தென்காசி மாவட்டம் சிவகிரி அருகே கடையில் சிகரெட் வாங்குவது போல் நடித்து பெண்ணின் தங்கச்சங்கிலியை பறித்து சென்ற சிறுவர் உள்ளிட்ட 2 பேர் பிடிபட்டனர். தென்மலை பகுதியில் உள்ள அழகம்மாள் என்பவரின் பெட்டி கடைக்கு சென்ற 2 பேர் அவரிடம் சிகரெட் வாங்குவது போல் நடித்து அவர் கழுத்தில் அணிந்திருந்த 2 சவரன் தங்கச்சங்கிலியை பறித்து சென்ற நிலையில் கூடலூர் பகுதியில் பிடிபட்டனர். விடியாத அரசின் ஏவல் துறையினர் கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் உள்ளதால் சிறுவர்களை வழி தவறி துணிச்சலுடன் வழிப்பறி சம்பவங்களில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே 8000 ஆண்டுகள் பழமையான புதிய கற்கால கருவி தேய்ப்பு பள்ளங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. செண்பகத்தோப்பு பகுதியில் புதிய கற்கால கோடரிகளை தேய்த்து கூர்மையாக்கும் போது உருவான 4 தேய்ப்பு பள்ளங்களை ராமநாதபுரம் தொல்லியல் ஆய்வு நிறுவன ஊழியர்கள் கண்டறிந்துள்ளனர். வட தமிழ்நாட்டில் புதிய கற்கால தேய்ப்பு பள்ளங்கள் பல இடங்களில் கண்டறியப்பட்டுள்ள நிலையில் தென் தமிழ்நாட்டில் இந்த பள்ளங்கள் கண்டுபிடிக்கப்படுவது இதுவே முதன்முறை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை குனியமுத்தூர் அருகே உள்ள குளத்தை தூர்வாரி ஆழப்படுத்தாமல் அதனுள் மண்ணை கொண்டு மூடும் வீடியோ வெளியாகி திமுக ஆட்சியின் அவலத்தை வெளிக்காட்டியுள்ளது. இப்பகுதியில் உள்ள செங்குளம் அதிமுக ஆட்சியில் தூர்வாரப்பட்டு மழை காலத்தில் மக்களுக்கு பேருதவியாக இருந்தது. இந்நிலையில் திமுக ஆட்சி வந்த பின் குளம் தூர்வாரப்படாததால் நீர்மட்டம் உயர்ந்து மழை காலத்தில் சுற்றுவட்டாரங்களில் வெள்ளம் வடியாத நிலை காணப்படுகிறது. இந்நிலையில் திறனற்ற திமுக அரசின் அதிகாரிகள் குளத்தில் மண்ணை கொட்டி வரும் வீடியோ வெளியாகி அரசின் திட்டமிடல் தோல்வியை அம்பலமாக்கி உள்ளது. 4-5 யூனிட் லோடு ஊற்றி போன போல இருக்குது.
குளத்தையும் ஆகாத்தார் மூடிக்குது. இதையும் க்ளீன் பண்ண துப்பு இல்லை. பாரு ஃபுல்லாக ஆகாத்தாமரை தான். சென்னை வேளச்சேரியில் உள்ள தனியார் வங்கியில் 1 கிலோ தங்கக்கட்டி உள்ளிட்ட நகைகளை விட்டுச் சென்றவர் அதை கேட்டு திரும்பி வராததால் அது கடத்தல் தங்கமாக இருக்குமோ என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. வேளச்சேரி 100 அடி சாலையில் உள்ள தனியார் வங்கியில் கணக்கு தொடங்க வேண்டுமென கூறி பர்தா அணிந்து வந்த பெண் ஒருவர் உரிய ஆதாரங்களை எடுத்து வருவதாக கூறி திரும்பிச் சென்றுள்ளார். அப்போது அவர் அமர்ந்திருந்த இடத்தில் 1 கிலோ தங்கக்கட்டி மற்றும் 1/4 கிலோ தங்க நகைகளை விட்டுச் சென்றுள்ளார். கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள நகைக்கு உரிமை கோரி யாரும் வராத நிலையில் அது கடத்தல் தங்கமாக இருக்குமோ என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. சிவகங்கையில் முறையாக அனுமதி பெற்று கட்டிய வீடுகளை அகற்ற கோரி நோட்டீஸ் வழங்கியதை கண்டித்து மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காமராஜர் காலனி கௌரி பிள்ளையார் கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் முறையாக கிரயம் பெற்று பத்திரப்பதிவு செய்து பொதுமக்கள் வீடு கட்டி வாழ்ந்து வந்தனர். இதனை ஆக்கிரமிப்பு என கூறி இடிக்க எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் திமுக அரசின் அதிகாரிகள் மக்களின் வாழ்வாதாரத்துடன் விளையாடுவதாக குற்றம் சாட்டினர். தேனியில் திமுக நகரமன்ற தலைவர் வீடு மற்றும் அலுவலகத்தில் நடந்த அமலாக்கத்துறை சோதனையில் கோடிக்கணக்கில் வரி ஏய்ப்பு செய்ததற்கான ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. போடிநாயக்கனூரில் உள்ள திமுக நகரமன்ற தலைவர் சங்கர் வீட்டில் அமலாக்கத்துறையினர் நடத்திய சோதனையில் ஏலக்காய் விற்பனையில் பல கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்தது உள்ளிட்ட பல்வேறு முறைகேடுகளுக்கான ஆவணங்கள் கிடைத்திருப்பதாகவும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஸ்டாலின் முதல் நகர்மன்ற தலைவர் வரை ஊழலில் திளைக்கும் திமுக அரசை வீட்டுக்கு விரட்டியடிக்க வேண்டும் என மக்கள் ஆவேசமாக தெரிவித்துள்ளனர்.